வணக்கம். இன்னைக்கு கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போறது கதம்ப சட்னி எப்படி பண்ணலான்னு தான். சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்த்துருவோம். முதல்ல தக்காளி வந்து 3 எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தான். ஸோ நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. 5 வத்தல், ஒரு துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, புதினா இலை, கொத்தமல்லி இலை, அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம். ஸோ முதல்ல ஃப்ரை பண்ண நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஸோ ரெண்டுமே நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது அந்த இஞ்சியை வந்து 3ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து 6 பல் பூண்டு, 5 வத்தல், ஒரு சின்ன துண்டு புளி, கொத்தமல்லி இலை, அடுத்து புதினா இலை, வெங்காயம், கடைசியாக தக்காளி. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே டைமில் சேர்த்துடலாம். தனித்தனியாக வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புளி வந்து சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தக்காளி வந்து 3 ஆட் பண்ணுறதுனால புளி கம்மியாக ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வேக விட்டுருங்க. இடையில மட்டும் லைட்டாக கிளறிக்கோங்க. ஸோ 5 மினிட்ஸில் வந்து வெங்காய தக்காளி நல்லா வெந்து சுருங்கி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்த்து கடுகு உளுந்து பருப்பு போட்டு பொரிய விட்டுருங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.